ஹலோ மக்களே, ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பார்த்தீங்கன்னா கிராணி 2 தான் விளையாட போகிறோம். இது ஏன்டா இத்தனை நாள் கழித்து ஒரு வீடியோ கூட போடல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா என்ன போடுறதுன்னே தெரில. எனக்கு மைண்டில் வர கேம்ஸ் பூராமே பார்த்தீங்கன்னா எண்டே கிடையாமல் இருக்குது. எண்டே அதுக்கு கிடையாது. அதுக்கப்புறமா எண்ட் இருக்கிற கேம்ஸுக்கெல்லாம் ரொம்ப நிறைய டைம் இருக்கும். அப்புறமா ஹாரரில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் போட போகிறேன்னு தெரியுமா? என்னடா இது, நார்மல் மோட் ட்ரை பண்ணலான்ட்டு இருந்தேன். ஈஸி மோடுக்கு பதிலாக பார்த்தா அவங்களே நார்மல் மோடில் தான் வச்சுருக்காங்க. என்னடா இது, சம்பவம் காத்திருக்கோ? சரி, என்னைக்கு நம்ம நினச்சது நடந்துருக்குது, உள்ளே போக வேண்டியதான். இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட் எஸ்கேப் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு பொருள் கிடச்சா தானே. டே 1 எந்திரிச்சிட்டோம் நம்ம. இது நார்மல் மோடுங்கிறனால ஈஸி மோடை விட நம்ம கிராணி அண்ட் கிராண்ட்பா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருப்பாங்க. அங்கே உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு எங்கே தேடணும்னு நினச்சேனோ அங்கே அதை இடத்த விட்டுட்டு அப்படியே எங்கேயோ போயிட்டுருக்கேன் நான். நடுவில் எந்த கிறுக்கனும் வராமல் இருந்தால் சரி. இப்போ கிளம்ப போகிறான். அப்படியே நைஸாக வந்துட்டோம் நம்ம. அது திறந்த சத்தம் கேட்டு எவனாவது வருவானா? அப்படிலாம் இருக்காது. இதுக்குள்ளே மட்டும் விழுந்துடக்கூடாது. பார்த்தீங்கல்ல, இதோ இதுக்கு பேட்லாக் வேணும். பேட்லாக்கி காட்டுது பார்த்தீங்களா? இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பெட்ரோல் இது எடுத்தணும். அதுக்கப்புறம் ஸ்பார்க் ப்ளக்கு, அதுக்கப்புறம் ஸ்டேரிங் வேறு தேவைப்படுது. அதுக்கப்புறம் இதோட கீ, இதெல்லாம் நம்ம தேடணும். அதுக்குள்ளே இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. ஐயோ, பள்ளிமுக்கி வேறா பாருங்க, மெதுவாக போயிட்டுருக்கா. கிளம்பி வருவானோ? ஐயோ, பார்த்துட்டா வராளா? இங்கே தான் வராளா? ஐயோ வாரா. க்ளோஸ் ரேஞ்சில் துரத்திக்கிட்டு இருக்கா. நம்ம தப்பிக்கணும் முதல்ல. கிளவி இருடி. ஐயோ கிழவன் அடிச்சு புட்டான். இப்படி அடிச்சு புட்டானே. சரி, எனக்கு வேறு பயமாக இருக்குது. சரி, ஒரு நாள் போச்சுல்ல, மிச்சம் ஒன்றும் நிறைய நாள் இருக்கு நமக்கு. தேடுவோம். ஏன்டா தேவைப்படுறது ஏதாவது கொடுங்களேன்டா. இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஐயோ கிழவன், ஓடுறா கீப்பில் ஓடுறா. நடுவில் மட்டும் கிளவி வராமல் இருக்கணும். அப்படியே போயிட்டு ஐயோ இது ஓப்பன் பண்ணல, மாட்டினேன். ஷார்ட்கட்டை ஓப்பன் பண்ணிட்டேன்னு நினச்சி உள்ளே வந்தேன். பார்த்தா ஓப்பனே பண்ணல. நான் தேவையில்லாமல் அடி வாங்கிட்டேன். ஏன்டா ஆளை போட்டு கடுப்பேத்துறீங்க? சரி, ஓகே. அப்போ அடி சீக்கிரம் எந்திடா. இவன் வேற அப்படி இப்படின்னு தலையாட்டிட்டு அடிச்ச அடியில் முதுகு எல்லாம் சுளுக்கிடுச்சோ.
எந்த செத்த பயலாட்டு வரட்டும். வெப்பன் கீ கிடச்சா நல்லா இருக்கும். ஐயோ கிழமை, என்னடா எங்கே போனாலும் வர? டோன்ட் யூ ஹாவ் சென்ஸ்? ஐயோ சுத்து போடுறாங்களே, என்னடா இது சுத்து போட்டு அடிக்கிறாங்க 2 பேரும். நான் என்னடா பண்ணேன் உங்களுக்கு? 2 வழியிலையும் வந்துட்டாங்க. எப்படி இருந்தாலும் அடி விழுந்திருக்கும். பார்த்தீங்களா 2 பக்கமும். ஏய், இன்னும் ஒரே ஒரு பொருள் கூட உருப்படியே எனக்கு கிடைக்கல மக்களே. அதுக்குள்ளே டே 4 வரைக்கும் வந்தாச்சு. ஒரே ரத்தக்கரையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஏறுறனால இப்படியோ சுற்றி வளைச்சி அடிக்கிறாங்க. என்ன பண்ணுறது? கதவை சாத்திக்கும். உள்ள வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. போட்டுக்கே போடு. மெயினான விஷயத்தை எங்கே வச்சுருக்காங்க? சி கர்மம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? காலியாக இருக்குது. நம்ம நினச்சது இன்னைக்கு கருத்துருக்கு. இதை எடுத்துகிட்டு போய் அங்கே பழையில் போட்டு விட்ருவோம். வெளியே மட்டும் எவனும் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. யாரும் இல்லைல்ல. இந்த இடத்துல எல்லாம் போகும்போது பயமாகவே இருக்குது மக்களே. ஏன்னா குறுக்க வந்துடுவானோன்ட்டு. போட்டது சத்தம் கேட்டுருச்சு. எங்கேயாவது இது வந்துட போகிறாங்க. போய் அழிஞ்சுக்குவோம். எப்படா கண்டுபிடிச்ச? போச்சுடா. அவ்வளோதான், செத்தோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் விளையாடுறனால அடிச்சிட்டிங்க. த லாஸ்ட் டே. இப்போ மட்டும் அடி வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, செத்தேன் நான். அப்பா என்ன அடி, என்ன அடி. இந்த டைமு கீழே ஒவ்வொரு ரூமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்புறமா மேலே போவோம். அதுதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஹோய் செம்மடா. இப்போ எதை போட்டு சத்தத்தை போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒளிஞ்சுக்குவோம். வேறு சீக்கிரமாக ஓட மாட்டேங்கிறான். போய் ஒளிஞ்சுக்கோ. எவனும் பார்க்காம இருந்தால் சரி. கிளவன் போகிறான். கிளவி அவளும் பின்னாடியே போகிறா. யார் பின்னாடி வரக்குள்ளே நம்ம வாட்டுக்கு போயிட்டு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. என்னடா இடமே துரத்து வச்ச மாதிரி இருக்கு. அவன் மேலே போகிறதுக்கு வேற வழி இல்லையா? வேற வழி இருக்குமே. இங்கே தான் இருக்கான். ஐயோ கிளவன். ஐயோ கிளவி, ஓடு. என்னடா 2 பேரும் சுத்து போடுறீங்க? ஐயோ எப்படி போனாலும் அடி உழுகுமே. ஓடு. எப்படியே தப்பிச்சிடலாம். ஓடு. அவ்வளோதான், செத்தேன். போடு. நல்லா இருப்பீங்களா நீங்களாம்? அங்கிட்டும் கிளவன் இருக்கான். இப்படி போய் உள்ள ஐயோ போச்சு. அவ்வளோதான், செத்தேன் நான். ஃபஸ்ட் டைம் விளையாடுறோம்ல, அதனால தான். ஐயோ